நான் தான் சொன்னல மக்களே, முத்துவின் சம்பவம் இன்று இரவு இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி இருந்துச்சா? ஸோ வெல்கம் டு மணி நியூஸ் கைஸ். வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைவ் அப்டேட். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்கிருக்கு, என்னெல்லாம் நடந்துச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூல் தெரியும். ஸோ வீடியோ பார்க்குறோம் அப்படியே லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார் ஹோல்டிங் டாஸ்க்கு. ஸோ வந்துட்டு இட்ஸ் வந்துட்டு லைக் வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்க் தான் இது. ஃபிசிக்கல் டாஸ்க்கு இல்லை என்டியூரன்ஸ் டாஸ்க்குன்னு நம்ம சொல்லலாம். எல்லாருமே மாஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக நம்ம முத்துக்குமரன், ரயான் எல்லாருமே மாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த டாஸ்க் வந்து அந்த ஜாரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து எல்லாருமே ஆடுறாங்க. எல்லாருமே ஆடும்போது இந்த எல்லோ மார்க் கை மேலே போயிடுது. ஸோ அதை வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு கண்டிக்கிறாரு. அதை வந்துட்டு பண்ணாதீங்க, அந்த ரவுண்டை கேன்சல் செய்கிறாரு நம்ம பிக் பாஸு. அதை பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்துட்டு ஆடுறாங்க. அடுத்த ரவுண்ட்லேருந்து தான் கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிக் பாஸ் வந்துட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு வந்துட்டு கேல்குலேட் பண்ணலை. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேருந்துலாம் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ வேறு மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. முத்துவின் ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் வந்து லீடர் போர்டு சொல்கிறேன், எப்படி யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ரயான் அவர்கள் 8 பாயிண்ட்ஸோட நம்ம சொன்னோம் இல்லையா லீட் எடுப்பார்னு, அதே மாதிரி லீடிங்கில் இருக்கார் நம்ம ரயான் அவர்கள். ஸோ முத்துக்குமரன் வந்துட்டு 6 பாயிண்ட்ஸ் ஓட 2வது இடத்துல இருக்கார். நாம் சொல்லியிருப்போம், காலையில் வீடியோலேயே சொல்லியிருப்போம். விஷால் அவர்கள் 3வது பிளேஸில் 6 பாயிண்ட்ஸோட அவருமே முத்துக்குமரனும் ஈக்குவலாக இருக்காங்க. ரயான் அவர்கள் 8 பாயிண்ட்ஸோட மேலே லீடில் இருக்கார். ஸோ 4th பிளேஸில் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. நம்ம தீபக் அவர்கள் 5 பாயிண்ட்ஸோட 4th பிளேஸில் இருக்கார். 5th பிளேஸில் நம்ம மஞ்சரி 5 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ஜாக்லின் 5 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. சௌந்தர்யா 4 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. ராணவ் 4 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. பவித்ரா 4 பாயிண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம அருண் அவர்கள் 3 பாயிண்ட்ஸோடு இருக்கார். ஸோ இதுதான் மக்களே, எல்லாருமே அதிக டைம் எடுத்துட்டாங்க. நம்ம அருண்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ ரயான் 8 பாயிண்ட்ஸ் பயங்கர பண்ணிகிட்டு இருக்காரு. நான் என்னோட கெஸ்ஸு தலைவன் ரயான் தான் வந்து டிடிஎஃப் தூக்க போகிறான்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யார் எத்தனை செகண்ட்ஸில் ப்ரோ முடிச்சாங்க அப்படின்றது நீங்கள் கேட்குறதும் புரியுது. ஸோ யார் எத்தனை செகண்ட்ஸில் முடிச்சாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா அவர்கள் 4 minutes 14 seconds எடுத்துக்கிட்டாங்க அதை முடிக்கிறதுக்கு. நம்ம தீபக் அவர்கள் வந்துட்டு 2 minutes 50 seconds. ஐயா தீபக் ஐயா, நீங்கள் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணுறீங்களே ஐயா உங்களுக்கு வந்துட்டு 45 வயசா இல்லை 20 வயசா ஐயா அப்படின்ற மாதிரி கேட்க தான் தோணுது. ரொம்ப மனுஷன் வந்துட்டு இவங்க எல்லாருமே யங் கன்ஸுக்கு எல்லாருமே வந்துட்டு இப்படி டஃப் கொடுக்குறாரு நம்ம தீபக் அவர்கள் வேற மாதிரி. ஸோ இஸ் ராக்கிங் லைக் எனிதிங். ஸோ ஃபைனல்ஸில் சந்திப்போம் கண்டிப்பாக. தீபக் அவர்கள்லாம் ஃபைனல்ஸில் போயிடுவார். ஸோ அது ஓட்டிங் ஆர்டர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஜாக்லின் அவர்கள் 2 minutes 47 seconds. வி ஹவ் டு அப்ரிஷியேட் ஜாக்லின் டூ. ஸோ அவங்களுமே சூப்பராக ஆடினாங்க. ஜாக்லின் வந்துட்டு 2 minutes 47 seconds. நம்ம ரயான் அவர்கள் 2 minutes 24 seconds எடுத்துக்கிட்டாரு. ஸோ லாஸ்ட்டாக தான் கடைசியாக தான் வந்தார் நம்ம விநாயக் மகாதேவன்ற மாதிரி 1 minute 53 seconds. 1 minute 50 seconds மக்களே, 1 minute 50 seconds எடுத்து அதை முடித்து மாஸ் சம்பவம் பண்ணி காட்டிட்டார் நம்ம முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாஸ்க்கை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் வெறும் வாய் தான் லைக்கு, வாய் பேச மட்டும் தான் லைக்கு, அவங்களாம் கொஞ்சம் லைனில் வாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். ஸோ வந்துட்டு சம்பவம் பண்ணி காட்டிட்டார் நம்ம முத்துக்குமரன் வேறு மாதிரி. ஸோ நாளைக்குமே டாஸ்க்லாம் பயங்கரமாக இருக்குது. நாளைக்கு வேறு 3 டாஸ்க் இருக்குது. அது நம்மளுக்கு ஃப்ரைடே காட்டுவாங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ் தகவல், அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி யார் ப்ரோ இந்த டாஸ்கில் மாஸ் பண்ணது, முத்துக்குமரன் எப்படி பண்ணார், ரயான் எப்படி பண்ணார் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் டிடிஎஃப் ஜெயிக்கணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.